தோண்ட தோண்ட சடலம். வேகம் எடுக்கும் விசாரணை. 100 பேருக்கு என்ன ஆனது? இந்த இடத்துல மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்குன்னு ஜூன் மாதம் கர்நாடகாவில் இருக்கிற தர்மஸ்தாலா பத்தி ஒருவர் புகார் கொடுத்திருக்கார். பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் அதிகமானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடல்கள் எல்லாம் இங்க தான் புதைக்கப்பட்டிருக்குன்னு அவர் கொடுத்த புகாரால இந்தியாவே அதிர்ந்து போச்சு. அவர் சொன்ன விஷயங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இப்போ சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. அதோட இந்த புகாரை அடுத்து பலரும் தங்களுடைய மகள்களும் இங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அடுத்தடுத்து வந்து கொடுக்கப்பட்ட புகாரால மொத்த நாடும் இந்த வழக்கை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. தர்மஸ்தாலா கிராமத்துல இருக்க கோவில்ல வழிபாட்டுக்காக ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரம் பேர் வராங்க. அங்க துப்புரவு பணியாளரா வேலை பார்த்து வந்த 46 வயதுடைய பீமா என்பவர் கொடுத்த புகார் தான் இது. இவர் இங்க 1995 இருந்து 2014 வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு. ஜூலை 4ஆம் தேதி அவர் கொடுத்த புகார் படி நேத்ராவதி நதிக்கரையில 100 உடல்கள் புதைத்தும் எரித்தும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. செல்வாக்குல இருக்க சிலரால இது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அவங்க கட்டளையின் பேர்ல தான் நான் இதை செஞ்சேன். என்னுடைய குற்ற உணர்வு என்ன தூங்க விடல. என்னுடைய குடும்ப பாதுகாப்பு கருதி இவ்வளவு நாளா அமைதியா இருந்தேன். இதுக்கு மேல முடியாதுன்னு இப்போ இந்த புகார் கொடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த புகார் வந்த சில நாட்கள்ல அதன் உண்மைத்தன்மையை கண்டறிய சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு விசாரணை பணிகள் நடக்க ஆரம்பிச்சது. அவர் சொன்ன 13 இடங்கள்ல 10 இடங்கள்ல தோண்டப்பட்டதுல ஜூலை 31ஆம் தேதி 15 உடல்களுடைய எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடைந்த மண்டை ஓடுகள், ஏடிஎம் கார்டுகள், பேன் கார்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கார்டுகள் ரெண்டும் சித்தர் லட்சம்மா என்ற பெண்ணுக்கும் அவரது மகன் சுரேஷுக்கும் சொந்தமானதுன்னு தெரிய வந்திருக்கு. இதுல சுரேஷ் மஞ்சள் காமாலையால 2025 இருந்திருக்காரு. அதனால அவங்க இங்க வந்த போது தவற விட்டிருக்கலாம்னு விசாரணை குழு குறிப்பிட்டாலும் அந்த கார்டுல எப்படி சந்தேகத்திற்குரிய புதைக்குழியில வந்துருச்சுன்னு கேள்வியும் எழுப்பப்படுது. அது போல ஆகஸ்ட் 4ஆம் தேதியும் 11வது இடத்துல தோன்றினதுல ஒரு சேலையும் சில எலும்பு துண்டுகளும் கிடைச்சிருக்கு. பீமா புகார் கொடுத்ததுனால இந்த சம்பவத்தோட தொடர்புடைய பல வழக்குகளும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகாவை சேர்ந்த 63 வயசான சுதாதா என்பவரும் தன்னுடைய மகள் அனன்யா இந்த இடத்துல தான் கொலை செய்யப்பட்டிருக்கா, அந்த உடலை மீட்டு தரணும் அப்படின்னு புகாரும் கொடுத்திருக்காங்க. 2003 தன்னுடைய மகள் இங்க கொல்லப்பட்டது தொடர்பா புகார் கொடுத்தும் ஏற்கப்படல. அப்போ இங்க இருக்க ஆட்களால தாக்கப்பட்டதுல பல வருஷம் நான் கோமாவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல 2012 17 வயதுடைய சௌஜன்யா என்ற பெண்ணும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்களுடைய உடல் இங்க மீட்கப்பட்டது அப்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. குற்றவாளியா நீதிமன்றத்துல நிறுத்தப்பட்டவர் மேல போதிய ஆதாரங்கள் நிரூபிக்கப்படல அப்படின்னு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கும் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வழக்கோட இன்னும் சில வழக்குகளும் தொடர்பு படுத்தப்படுது. அதாவது 1980க்கு பிறகு கர்நாடகாவில் நிறைய நபர்கள் காணாம போனதா அளிக்கப்பட்ட புகார்களுக்கு விடை கிடைக்கல இப்ப வரைக்கும். ஒருவேளை தர்மஸ்தாலால கிடைக்கிற ஆதாரங்கள் காணாம போனவங்களுடைய புகார்களோட புரிந்துதான்னு பார்க்க முடியும்னு குறிப்பிடப்படுறாங்க. 2014 பீமாவுடைய உறவுக்கார பெண் ஒருவர் உடலையும் எரிக்க அந்த நபர்கள் கட்டளையிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ந்து போனவர் அன்னைக்கு இரவே முடிஞ்ச அளவுக்கு ஆதாரங்களை திருட்டிட்டு தர்மஸ்தாலா கிராமத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ அழிச்சிருக்க புகார்ல தான் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. குறிப்பா எலும்புகளும் மேலும் சில பொருட்களும் கிடைச்சிருக்கிறது மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருக்கு.